வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியின் பரீக்ஷா பே சர்ச்சா 2026 நிகழ்ச்சியின் முக்கிய சிறப்பம்சங்களை இப்போது விரிவாகக் காண்போம். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் பிரதமர் மேற்கொண்ட இந்த உன்னதமான உரையாடல், தேர்வு பயத்தைப் போக்கி, மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாகக் கொண்டது. இந்த ஆண்டு 4.5 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்து புதிய சாதனை படைத்துள்ளனர். இது வெறும் தேர்வு பற்றிய விவாதம் மட்டுமல்ல, ஒரு தேசிய இயக்கமாக மாறியுள்ளது என்று பிரதமர் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். பிரதமர் மோடியின் முதல் அறிவுரை என்னவென்றால், தேர்வுகளை ஒரு சுமையாக பார்க்காமல், உங்களை நீங்களே மதிப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் என்பதாகும். தேர்வுகள் உங்களை நீங்களே சோதித்துப் பார்ப்பதற்கானவை என்று அவர் அழுத்தமாக கூறினார். தேர்வுக்கு முன்னர்தான் அழுத்தம் இருக்கும். தேர்வு முடிந்த பிறகு அது தானாகவே மறைந்துவிடும். எனவே, மாணவர்கள் நன்கு தயாராவதன் மூலம் அந்த அழுத்தத்தை எளிதாக குறைக்க முடியும் என்று அவர் வழிகாட்டினார். அடிப்படை பாடங்களில் வலுவாக இருப்பது பதற்றத்தை குறைக்கும். ஆரம்பத்திலிருந்தே பாடங்களை ஆழமாக புரிந்து கொள்வது தன்னம்பிக்கையை வளர்க்கும் என்று மோடி வலியுறுத்தினார். வாழ்க்கையில் சமநிலை மிகவும் முக்கியம். படிப்புக்கும் ஓய்வுக்கும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளுக்கும் இடையே சரியான சமநிலையை மாணவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். படைப்பாற்றல் மிக்க செயல்பாடுகள் மனதை புத்துணர்ச்சியடையச் செய்யும். படிப்பு மற்றும் ஆர்வம் ஆகியவை ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. அவை எப்போதும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பற்றியும் பிரதமர் பேசினார். தொழில்நுட்பம் உங்கள் எஜமானராக மாறாமல், அது உங்கள் ஆற்றலை மேம்படுத்தும் ஒரு கருவியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். செயற்கை நுண்ணறிவை வழிகாட்டுதலுக்காக பயன்படுத்தலாம், ஆனால் அது உங்கள் கற்றலுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது. நாம் தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். பெற்றோர்களுக்கான ஆலோசனையில் உங்கள் குழந்தைகளை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதைத் தவிர்க்குமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஒப்பீடு செய்வது குழந்தைகளின் தன்னம்பிக்கையை பெருமளவு பாதிக்கும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வெறும் மதிப்பீட்டாளர்களாக இல்லாமல் சிறந்த வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். மாணவர்களின் ஆர்வத்தைத் தூண்டும் வகையில் பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். வெற்றிக்கு ஒழுக்கம் மிக முக்கியமான அடித்தளம். இது உங்கள் லட்சியத்தை வலுப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையில் சீரான முன்னேற்றத்தை உறுதி செய்யும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அனைவரது ஆலோசனைகளையும் கேளுங்கள், ஆனால் உங்கள் கற்றல் முறைக்கு ஏற்றவாறு மட்டுமே மாற்றங்களைச் செய்யுங்கள். உங்களை நீங்களே அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் மாணவர்களின் பங்கு குறித்து மோடி விரிவாகப் பேசினார். தனிநபரின் ஒவ்வொரு சிறு செயலும் தேசத்தின் வளர்ச்சிக்கு உதவும். இது ஒரு கூட்டு முயற்சியாகும். தூய்மை, உணவை வீணாக்காதது மற்றும் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு ஆதரவளிப்பது போன்ற சிறு பழக்கங்கள் ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். தேர்வுக்கு முன்னதாக நல்ல உறக்கம் மிகவும் அவசியம். இது மாணவர்கள் புத்துணர்ச்சியுடனும் கவனத்துடனும் இருக்க உதவும் என்று நடைமுறை ஆலோசனைகளை வழங்கினார். முந்தைய ஆண்டுகளின் விவினத்தாள்களை பயிற்சி செய்வது தேர்வை எளிதாக்கும். சீரான திருப்புதல் மாணவர்களின் நினைவாற்றலை மேம்படுத்தும் என்றார். கடந்த காலத்தைப் பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் வாழுங்கள். இது உங்கள் ஈடுபாட்டையும் கவனிக்கும் திறனையும் அதிகரிக்கும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். கனவு காண்பது குற்றமல்ல, ஆனால் கனவுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பது மட்டும் போதாது. செயலில் இறங்குவதே வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று அவர் ஊக்கப்படுத்தினார். கல்வி என்பது வெறும் மதிப்பெண்கள் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வளர்ச்சி. வாழ்க்கைத் திறன்களை வளர்த்துக் கொள்வது எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி தேர்வு வீரர்களான மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது. பிரதமர் மோடியின் இந்த ஆலோசனைகள் மாணவர்களின் வாழ்க்கைப் பயணத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி தேர்வுகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். தேசத்தின் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது. வாழ்த்துக்கள். இந்தத் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வெற்றி பெற வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.